வணக்கம் தீபிகா. அதாவது சென்னை விமான நிலைய சர்வதேச முனையத்தின் வருகை பகுதியில் கடந்த 3 மாதங்களில் கேட்பாரற்று கிடந்த உடைமைகளை சுங்கத்துறையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். அப்போது ஒரு உடைமைக்குள் சுமார் 80 லட்சம் மதிப்புடைய 1 கிலோ 157 கிராம் தங்க கட்டிகள், மற்றொரு உடைமைக்குள் 13 லட்சம் மதிப்புடைய வெளிநாட்டு விலை உயர்ந்த கை கடிகாரம் ஒன்று, மற்றொரு உடைமைக்குள் 427 நட்சத்திர ஆமைகள் இருந்தன. இந்த நட்சத்திர ஆமைகளின் சர்வதேச மதிப்பு ரூபாய் 10 லட்சம் ஆகும். அதோடு மேலும் ஒரு கேட்பாரத்தில் இருந்த மற்றொரு உடைமைக்குள் சக்தி வாய்ந்த 16 ட்ரோன்கள் இருந்தன. அந்த ட்ரோன் மதிப்பு ரூபாய் 26 லட்சம் என்று கூறப்படுகிறது. மேலும் சக்தி வாய்ந்த ட்ரோன்கள் கடத்தி கொண்டு வருவது மிகப்பெரிய அளவிலான குற்றமாகும். இந்த ட்ரோன்கள் பாதுகாப்பு நலன் கருதி வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு கடத்தி கொண்டு வரப்படுவதற்கு இந்திய அரசால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவைகள் அனைத்தையும் தனித்தனியே சுங்க அதிகாரிகள் கைப்பற்றி இந்த பொருட்களை கடத்தி வந்த கடத்தல் ஆசாமிகள் குறித்தும், கடத்தல் பொருட்களை சென்னை விமான நிலையத்தில் போட்டுவிட்டு தப்பி ஓடிய தலைமறைவானது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த விசாரணையில் ட்ரோன்கள், கை கடிகாரம் போன்றவைகள் கடத்தி வந்தவர்கள் குறித்து தகவல் கிடைத்துள்ளன. இதையடுத்து சுங்க அதிகாரிகள் இந்த 4 கடத்தல் சம்பவங்களும் குறித்து விரிவான விசாரணை மேற்கொண்டு சுங்க சட்ட விதிகளின்படி கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட தொடங்கியுள்ளது. அதன்படி சுங்கத்துறையினர் இந்த கடத்தல் சம்பவங்கள் குறித்து விசாரணைக்கான நோட்டீஸ் வெளியிட்டுள்ளனர். அந்த நோட்டீஸில் சுங்கத்துறை அலுவலக அறிவிப்பு பலகைகள் ஒட்டப்பட்டுள்ளன. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் வருகின்ற 30ஆம் தேதிக்குள் சென்னை மீனம்பாக்கம் சுங்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அதில் குறிப்பிட்டுள்ளது. அவ்வாறு விசாரணைக்கு மீது ஆஜராகாத நபர்கள் மீது சுங்க சட்ட விதிகளின்படி மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதோடு அவர்கள் தேடப்படும் குற்றவாளியாகவும் அறிவிக்கப்படும் வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. தீபிகா.